வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் டைம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சூரியன் டைம் பார்க்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சூரியன் டைம் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்பதான் நான் போட போகிற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ இதை குறித்து பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு வந்து 23வது பிறந்தநாள். அவர்களுக்கு மனமார்ந்த இனிய பிறந்தநாள் அலுவலகத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, சிஎம் டாக்டரே வந்து எனக்கு பொங்கலுக்கு வந்து பொங்கல் வாழ்த்துக்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்ஸ்டா வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் என்னுடைய நன்றிகள். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, சிஎம் பிறந்தநாள்னா அவர் கொண்டு வந்த ஒரு திட்டத்தை பத்தி ஒரு விரிவா ஒரு பெரிய பார்வை நம்ம பார்க்க போறோம். எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா, பிரைவேட் ஜாப் ஃபேர் வந்து கொண்டு வந்தாங்க. பிரைவேட் ஜாப் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து அவங்க காலேஜ் படிக்கும்போதே வந்து காலேஜில் ஆஃப் கேம்பஸ், ஆன் கேம்பஸ் வசதி இல்லாமல் இருக்கும். அந்த வசதியை வந்து ஈடு செய்யறதுக்காக வந்து பிரைவேட் ஜாப் ஃபேர் மேலவும் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாத வேலை வாய்ப்புல வந்து நிறைய பேருக்கு வந்து பிரைவேட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணும்போது வந்து வேலை வாய்ப்பு இழக்கிற சூழ்நிலை வந்துடும். ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வேலை வாய்ப்பு இருக்கிற சூழ்நிலை வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்என்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிறைய ஐடி கம்பெனியில் வந்து ஜாப்ல வந்து இருக்கிறவங்க எல்லாருமே வந்து டெர்மினேட் பண்ணி அவங்கள வந்து ஃபயர் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாது இருக்கும். அதனால வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வந்து வேறு இடத்துல போய் வேலை தேடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேறு கம்பெனியில் மூவ் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு ஆஹ், நிறைய சீக்கிரம் வந்து வேலை கிடைச்சிடாது. அதுக்காக தான் வந்து ப்ரைவேட் ஜாப் ஃபேர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜாப் மேலே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் போயிட்டு நீங்கள் ஜாப் ஃபேரில் வந்து வேலை வாங்கிக்க முடியும். இல்லைன்னா கன்சல்டன்சி போகும்போது வந்து கன்சல்டன்சியில் வந்து அது பெய்ட் சர்வீஸாக தான் இருக்குது. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து சர்வீஸ்னால் வந்து ப்ரைவேட் ஜாப் ஃபேரில் அவங்களால வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாக வந்து ஸ்கில்டு கோர்சஸ் எல்லாமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நான் முதல்வர் திட்டத்தில் நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த கோர்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு கூட அவங்க அதுக்கப்புறம் அவங்களே பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துட்றாங்க. இத்தனை வாய்ப்பு வந்து முதல்வர் தான் கொண்டு வந்தார். ப்ரைவேட்டில் வந்து நிறைய ஜாப் ஃபேர் கிடைக்குது. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கிராமமோ இல்லை ஒரு பஞ்சாயத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். அதில் வந்து நிறைய பேருக்கு ஜாபே இல்லை அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்க இருக்கிற எல்லாருக்கும் வந்து ரெஸ்யூம் கலெக்ட் பண்ணி போயிட்டு ரெஸ்யூம் எடுத்துகிட்டு போயிட்டு மொத்தமாக அவங்க கொடுக்கும்போது வந்து அவங்க வந்து இன்டர்வியூக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் கொடுக்கும்போது அதுக்கான இன்டர்வியூ வந்து வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நானே வந்து மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இங்கே கிருஷ்ணகிரியில் அப்ரோச் பண்ணும்போது அவங்களே சொன்னாங்க, உங்கள் ஊரில் எத்தனை பேருக்கு வேலை இல்லையோ, இல்லை உங்கள் சார்ந்து இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு வேலை இல்லையோ அவங்க மொத்தமாக ரெஸ்யூம் கலெக்ட் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ பர்சனல் இன்டர்வியூ வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் அவங்க ஜாப் தகுதியாக இருந்தால் வந்து வேலைவாய்ப்பு வந்து வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆஹ், சொன்னாங்க. இதனால் வந்து பொதுமக்களுக்கு வந்து நிறைய நல்லது நடக்குது. வேலைவாய்ப்பில் வந்து நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. பிரைவேட் ஜாப் பேர் மேலே அதனால இது வந்து முதல்வர் மிக சிறந்த சாதனை. அதனால அவர் பிறந்தநாள் அன்னைக்கு இந்த காணொலி வெளியேறும். தேங்க்யூ.